ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி வந்து டே 82. ஜாகிங் போனேன். ஒரு ஆல்மோஸ்ட் 3.5 to 4 கிலோமீட்டர்ஸ். தென்னாடுடைய சிவனை போற்றி இன்றைக்கி என்ன பேசணும்னு நினச்சேன்னா, அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு அஜித் சொல்லியிருந்தார். அது உண்மை தான். இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பிக்கர் அண்ட் பிக்கர் ஆகிட்டே போகுது. யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, மூவி, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், இதெல்லாம் ஃப்யூச்சர் ஆஃப் இது வந்து மற்ற ஜாபெல்லாம் சுருங்கிட்டே போகுது. என்டர்டெயின்மெண்ட் விரியுது. ஆனால் அக்ரிகல்ச்சர் இருக்கும். ஏன்னா சாப்பாடு வேணும் இல்லையா? டெவலப் அடையும், பரிணாம வளர்ச்சி அடையும். மக்கள் வந்து அந்த இன்டர்மீடியட் வேலை பார்க்குறதெல்லாம் ஏஐ ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், என்டர்டெயின்மெண்ட் என்ன பற்றி பேசணுன்னு இருந்தேன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி 40 பேர் 41 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இது கரெக்டு அது கரெக்டு, அவங்க பண்ணது தப்பு, கவர்மெண்ட் பண்ண தப்பு, விஜய் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தப்பு மெயினாக இருக்குது. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா ஓட்டு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் டிவியில் பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி யார் கரெக்டாக பண்ணுறாங்க, கரெக்டாக பேசுகிறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ஃப்யூச்சரில் பேக்ரவுண்ட் என்ன, பாஸ்ட் என்ன, ப்ரெசென்ட் என்ன, ஃப்யூச்சர் என்னென்னு ஆராய்ந்து மக்கள் வந்து ஆராய்ந்து படித்து இவங்க கரெக்டாக இருக்கும், அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஓட்டை போட்டு தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி அவங்க இப்போ நல்லது பண்ணுவாங்க, இவங்க நல்லது பண்ணுவாங்க இருக்கிறத விட்ட நம்மளுக்கு நாமே நல்லது பண்ணணும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய ஒப்பீனியன். நான் அப்படி பண்ணணுன்னு நினைக்கிறேன், பண்ணணுன்னு நினைக்கணும். அதே மாதிரி நீங்கள் நல்லா இருங்க, நல்லா சம்பாரித்து டொனேஷன் பண்ணுங்கள். மற்றவங்கள தலைவர் ஓட்ட உரிமை எல்லாத்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி யார் போட்டால் கரெக்டாக இருக்குமோன்ட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தலைவா அந்த மாதிரி கோஷம் போட்டு அங்கே போய் 41 பேர் இப்போ யாருன்ட்டு கோர்ட்டு தீர்ப்பு வழங்குறதுக்குள்ளே எல்லாம் மறந்துடுவீங்க. பணம் வந்தாலும் என்ன ஆக போகிறதில்ல, ஆனால் போன உயிர் போனது தானே. அதனால் வந்து மக்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக ப்ராப்பராக ட்ரிங்க்ஸ் பண்ணாமல், ஸ்மோக் பண்ணாமல், இந்த மாதிரி கேட்டதெல்லாம் நம்பாமல் நல்லபடியாக இருக்கணும். அதான் ஆசை. அதனால் வந்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் நல்லா உழைத்து முன்னேறுங்க. இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான். இன்கம்குள்ளே செலவு பண்ணுங்கள். செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.